கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை, கார்த்திகை 1, கிருத்திகை எல்லாமே சேர்ந்து வந்ததுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே வந்துட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு கொடி மரத்தை கும்பிட்டுட்டு பெருமாளை பார்க்க போயிருந்தோம். பெருமாள் வந்துட்டு கிட்ட நல்ல ஒரு தரிசனங்க. நல்ல தரிசனத்தை பார்த்துட்டு ஆஞ்சநேயருங்க. இவர் நல்லா கொஞ்சம் பெரிய ஆஞ்சநேயர். ரொம்ப விசேஷமான கோவில் இது. இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ட போய்ட்டு சாமியை பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு பூ துளசிலாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் கொடுத்துட்டு அவர் எத்தனை போய்ட்டு பெருமாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. எல்லாமே ஆரத்தி யாரெல்லாம் இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியலையோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து கிட்டேயே காட்டுவோம். அது நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க, சரிங்களா? மறக்காமல் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அப்போ நல்லது. ஃபோனில் தானே இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபோனில் இருந்தாலும் உங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நிறைவேறும். முடிச்சுட்டு ஆரத்தியை நாங்களுமே தொட்டு கும்பிட்டுக்கிட்டோங்க. சாமி நல்ல தரிசனம் கிடச்சிது. நல்லா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரத்தியுமே வந்துட்டு நாங்களுமே எடுத்துக்கிட்டோங்க. நீங்களும் ஆரத்தி எடுத்துக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீர்த்தம் கொடுத்தாருங்க. அந்த தீர்த்தம் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் குடிக்க தாங்க செய்யணும். குடிச்சிட்டு பாதி பேர் என்ன செய்வாங்கன்னா தலையில் தேய்ச்சிப்பாங்க. அந்த மாதிரி தலையில் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயரே சொல்லியிருக்காருங்க. இந்த ஐயரே தான் சொன்னார். அதனால் வந்துட்டு அது நீங்கள் இது மாதிரி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தீர்த்தம் கோவிலில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், பெருமாள் கோவிலில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறக்காமல் அதை வந்து குடிக்க மட்டும்தான் செய்யணும். தலையிலையோ உடம்புலையோ தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவரே சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் அங்கே இருக்கவங்க எல்லோருமே அப்படி தான் செய்வோம். ஒரு சிலருக்கு தெரியல. அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுமே ஒரு சிலர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்தாச்சுங்க. அந்த தலையில் எதுவும் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லாவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு துளசி வெளியே வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு கோவில் நல்லா சுற்றியாச்சுங்க. கோவில் சுற்றிட்டு அந்த சைடில் போகும்போது வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்லேயே விநாயகர் கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்துட்டு விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா, அவரையுமே வந்து ஒரு வளம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர்கிட்ட போனோம். ஆஞ்சநேயர்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஐயர் நின்றுட்டு கொஞ்சம் அபிஷேகம் ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். அங்கேயுமே நல்ல ஒரு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நின்று நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு வந்துட்டு வெத்தலை மாலை போட்டிருந்தாங்க. அந்த வெத்தலை மாலை வந்து அதை எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்தாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி கோவிலுக்குள்ளே போனதுலேருந்தே கொஞ்சம் எட்டி பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாமியெல்லாம் நல்ல தரிசனம் தான். அந்த வெத்தலை வந்துட்டு அவருக்கு மாலையாக போட்ட வெத்தலை வந்து அன்றைக்கி அப்பயே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எங்களுக்கு கிடச்சிது. அன்றைக்கி இருந்தோம் எல்லாருக்குமே. அப்புறம் அவருமே வந்துட்டு பொட்டு வச்சு விட்டார். அந்த பொட்டுமே வச்சுக்கிட்டு கோவில் சுற்றி வந்துட்டு அம்பிகையை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம பெருமாளை பார்த்தோங்க. பெருமாள் வந்துட்டு இங்கே பேக் சைடில் வைப்பாங்க இல்லையா, அவங்களையும் பார்த்துட்டு நல்ல தரிசனம் சாமி கும்பிட்டுட்டு கோவில் நல்லா சுற்றியாச்சு. கோவில் ஃபுல்லாகவே எல்லா சாமியுமே பார்த்துட்டு சனீஸ்வரர் கோவிலையுமே சனீஸ்வரரையுமே ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கோவிலில் உக்காந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கோவிலில் உக்காந்துட்டு
ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போனோம்னாக்கா அதுக்கப்புறமா ஒரு கோவிலுக்கு தாங்க போனோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதுனால பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சு. இன்னும் நமக்கு கிருத்திகையும் கார்த்திகை ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் 2 சாமியும் ஒரே இடத்துல பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியாச்சுங்க. நம்ம கொடி மரத்தில் வந்துட்டு விழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அங்கேயே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்த இடம் தான் வந்து நம்ம இவருங்க ஐயப்பருமே நல்ல தரிசனங்க. நீங்கள் ஐயப்பருக்கு நிஜமாக கோவில் போக முடியாதவங்க வந்துட்டு இது ஐயப்பர் நீங்கள் இப்பயே கண்ணால் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மனசார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு தரிசனம் தான். மாலை போட்டிருந்தாங்க, இன்னைக்கு கார்த்திகை ஒன்றும் இல்லையா, அதனால் அங்கே வந்துட்டு கோவிலில் மாலை போட்டிருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டு ஐயப்பரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் பின்னாடி எல்லா சாமியுமே இருக்குங்க, எல்லாரையுமே பார்த்துட்டு அம்மன் நல்லா பார்த்துட்டு அது வந்து ஈவினிங் மேலே வந்து கோவில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த அக்கா வந்து எல்லா விளக்குலேயுமே எண்ணெய் ஊற்றுறாங்கங்க. அந்த விளக்கு வந்து ஈவினிங்கில் ஃபுல்லாக ஏற்றி விடுவாங்க. கோவில் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். என்னால் ஈவினிங்கில் போக முடியாது, நான் வேலைக்கு வந்துடுறதுனால போக முடியாது. அதனால் வந்துட்டு இப்போ தான் எனக்கு டைம் கிடைக்கும். அதனால் இப்போ போனதுனால என்னால் இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சிச்சு. சாயந்தரம் மேலே போனோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அம்மாவையும் பார்த்துட்டு எல்லாம் சுற்றிட்டு இதில் இன்னொரு விசேஷமான ஒன்று இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நல்லா பாருங்கள், ஐயரு நட திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு சாங்கியம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பெல் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓம் நம சிவாயங்க, ஓம் நம சிவாய. நம்ம சிவனுங்க இவர் அவ்வளோ ஒரு பெரிய தரிசனங்க இது. ஓப்பன் பண்ணுறது ஒரு சிலருக்கு கிடைக்கவே இல்லை. கண்டிப்பாக இங்கே நிற்கிற எங்களால் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இது நட திறந்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு புல்லரிப்புங்க. நட திறந்து கொஞ்சம் நேரத்துலேயே வழக்கு இது பண்ணிவிட்டு டக்குன்னு நடைய சாத்திட்டாருங்க. அவ்வளோதான், அந்த கோவிலில் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நவகிரகத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு உட்கார போயாச்சுங்க. நல்லா சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்தாச்சு. அந்த சிவன் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் அலங்காரத்துலேயே இருக்கார். வழக்கு வந்து உள்ளே எரிஞ்சிட்டே இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ரொம்ப அது ஓப்பன் பண்ணும்போது அவர் எப்படி ஓப்பன் பண்ணாருன்றது என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே கொஞ்ச நேரத்துலேயே க்ளோஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் பெரிய ஷாக்குங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு